சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய கால இல்லப்பா, நாடாடி காலம் கட்டி இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச சீட்டா நான் முன்னேறுவ மாசா. வணக்கம். ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க இது பழைய காலம் இல்லப்பா. இந்த பாடல் கேஸ்லெஸ் கலெக்டிவில் பாடகர் இசைவாணி அவர்கள் பாடிய பாடல். 6 ஆண்டுகளுக்கு பின் ஐயப்ப பக்தர்களுடைய மனம் புண்பட்டு விட்டது என்று இந்துத்துவவாதிகளால் இப்பொழுது பரப்பப்படுவது ஏன்? உண்மையில் இந்த பாடலினுடைய வரிகள் புண்படுத்தியது ஐயப்ப பக்தர்களையா, அல்லது இந்து மத கடவுளை வழிபடக்கூடிய மக்களையா, அல்லது RSS காரர்களையா? ஏனென்றால் அந்த பாடலில் நான் தாடிக்காரன் பேச்சு என்று தந்தை பெரியாரை குறிக்கின்ற சொற்கள் வரும். தந்தை பெரியாரை பற்றி பேசினால், தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பேசினால் எல்லா இந்து மக்களுக்கும் கோபம் வருவதில்லை. குறிப்பிட்டு சில பேர் தான் தந்தை பெரியாருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகளை பிரச்சாரங்களாக செய்வார்கள். அது அவர்களுடைய மனதை புண்படுத்தும். அப்படி புண்படுகிறவர்கள் தான் இப்பொழுதும் இந்த பாடலை 6 ஆண்டுகளுக்கு பின் தேடி எடுத்து விமர்சன பொருளாக்குகிறார்களா என்ற சந்தேகம் இருக்கு. காரணம், ஒரு விஷயத்தால் புண்பட வேண்டும் மனம் என்று சொன்னால் அதனுடைய எஃபெக்டிவ் உடனடியாக தெரிந்துவிடும். இந்த பாடலுடைய வரிகள் இப்படி இருக்கிறது, இந்த திரைப்படம் இப்படி இருக்கிறது, இவர்களை இழிவு செய்கிறது, எல்லாம் அதை பார்வையில் தானே இருக்கிறது. அப்படி 6 வருடங்கள் கழித்து இந்த பாடலை இவர்கள் மையப்படுத்துவது ஏன்? ஏனென்றால் ராஜா அவர்கள் அதுக்கு பதில் தந்திருக்கிறார். நடிகை கஸ்தூரியை கைது செய்ய தமிழ்நாட்டின் காவல்துறை ஏன் பாடகர் இசைவாணியை கைது செய்யவில்லை? ஆக உண்மையில் இவர்களுடைய நோக்கம் திரைப்பட நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டதை எப்படி எதிர்ப்பது என்றால் அதில் நேரடியாக அரசை விமர்சிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே அந்த கைதை அவர்களால் விமர்சிக்க முடியவில்லை. அதிலேயே அவர்களுக்குள் குழப்பம் இருந்தது. நவம்பர் 3ஆம் தேதி பிராமணர் சங்கங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி, பார்ப்பனர்களுக்கு PCR சட்டம் வேண்டும் என்று சொல்லி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களை இழிவாக பேசினார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், என்ன வேலை செய்ய வேண்டவர்கள் என்றெல்லாம் கொச்சையான வார்த்தைகளில் பேசினார்கள். அது கண்டனத்துக்குள்ளானது. அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டது. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முன்ஜாமீன் வழக்கிலே என்ன தீர்ப்பளித்தார்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கஸ்தூரி அவர்கள் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது, திட்டமிட்டு மதக்கலவரத்தை, ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பேசியிருக்கிறார் தெலுங்கு மக்களை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பை சொல்லி, அவரும் இந்துதான், அவரும் பட்டை போட்டிருப்பார், அவரும் கடவுளை வழிபடுகிறவர், பல தீர்ப்புகள் சாதகமாக வழங்கியதாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களால் கொண்டாடப்பட்டவர். ஆனால் அவர் ஜாமீன் வழங்க முடியாது என்று முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்தார். அந்த அளவுக்கு நடிகை கஸ்தூரியினுடைய பேச்சு வெறுப்பு பேச்சாக அமைந்தது. கஸ்தூரி அவர்களை கைது செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்தவர்கள் யார்? தெலுங்கு பேசுகிற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள். பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் சொன்னார், தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்தை சொன்னார், நடிகை கஸ்தூரி அவர்களை கைது செய்வதில் அவசரம் காட்டுகிறார்கள், இன்னும் பல குற்றவாளிகள் இருக்கிற பொழுது ஏதோ தீவிரவாதியை போல நடத்துகிறார்கள். இப்படி அவர்களுக்குள்ளேயே குழப்பங்கள் இருந்தது பாஜகவுக்குள்ளே கஸ்தூரி விவகாரம். அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் பங்கேற்ற மதுவந்தி அவரே என்ன சொல்லி இருந்தார் என்றால், கஸ்தூரியுடைய பேச்சிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அவர்களால் நேரடியாக கஸ்தூரிக்கு ஆதரவு தர முடியவில்லை? ஏன் பாஜக அபிஷியலாக அவருக்கு ஆதரவு தர முடியவில்லை? ஏனென்றால் நரேந்திர மோடி 400க்கு 400 என்று சொன்னார் அல்லவா, இப்பொழுது 400க்கு 400 அல்ல, வெறும் 240 தான். அந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை காப்பாற்றுவது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு. ஆக தெலுங்கு மக்களை விமர்சித்த ஒருவருடைய கைதை நாம் எதிர்த்தால், தெலுங்கு மக்களை விமர்சித்த, கொச்சைப்படுத்திய நடிகை கஸ்தூரிக்கு நாம் ஆதரவு தெரிவித்தால், அது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்களிடத்திலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க மோடிக்கு என்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அந்த பயத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் நேரடியாக எதையுமே செய்ய முடியவில்லை. அதுவே தலித் மக்களை விமர்சித்தால் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். நடிகை குஷ்பு விமர்சிக்கவில்லையா? சேரி லாங்குவேஜ், சேரி பிஹேவியர் என்று பேசவில்லையா?
ஆனால் குஷ்புவை பற்றி பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாது. ஏனென்றால் அவர் தலித் மக்களை விமர்சிக்கிறார். அல்லது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் உட்பட யோகி ஆதித்யநாத் உட்பட இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பிரதமர் மோடி உட்பட சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிற பொழுது, அவருடைய மனங்களை புண்படுத்துகிற பொழுது அதெல்லாம் இதிலே வராது. மாறாக நடிகை கஸ்தூரியை எப்படி கைது செய்யலாம் என்கின்ற அந்த செயலுக்கு இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் தேடி கண்டுபிடித்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு பாடகர் இசைவாணியினுடைய இந்த பாடல் வரிகளை வெட்டி ஒட்டி அந்த சமூக வலைதளங்களை பரப்பி அவரை அவதூறு செய்து வருகிறார்கள். அதானியினுடைய ஊழல் 2000 கோடி ரூபாய் அமெரிக்காவுடைய உயர் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கிறது. தாராவி அதானி கைக்கு போய்விட்டது. இந்தியாவினுடைய பல மின்துறை நிறுவனங்கள், ஏர்போர்ட்டுகள், துறைமுகங்கள் எல்லாம் அதானி கையில். பங்குச்சந்தை ஊழல், அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து விட்டது அமெரிக்க உயர் நீதிமன்றம். இப்படி ஒரு கேவலமான செயலை இந்த மக்கள் தெரிந்து கொண்டால் என்னாவது என்பதை திசை திருப்புவதற்காக பாடகர் இசைவாணியினுடைய விஷயத்தை எடுத்து இந்த பாடலை போட்டு அவர் வேறு மதத்தினர் என்கிற பொய் பிரச்சாரத்தை செய்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேற்று நாடாளுமன்றத்திலே காங்கிரசினுடைய ஒரு கேள்விக்கு பதில் தந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. 36 லட்சம் கோடி ரூபாய் மக்களிடமிருந்து, உங்களிடமிருந்து, என்னிடமிருந்து பெட்ரோல் டீசல் மீதான வரியின் காரணமாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. 2014 கச்சா எண்ணெயுடைய விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். ஆனால் அதிகப்படியான வரியை போட்டு கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி ரூபாய் உங்களிடமிருந்தும், என்னிடமிருந்தும், மக்களிடமிருந்தும் வரியாக பெற்று கொள்ளையடித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியே ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதை பற்றி யாரும் கவலைப்படக்கூடாது, அல்லது இது எந்த மனதையும் புண்படுத்தி விடாது. மாறாக எது புண்படுத்தும்? பாடகர் இசைவாணியினுடைய பாடல் வரிகள் புண்படுத்தும். இந்த திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி பெண்கள் எல்லாம் வீட்டிலேயே இருக்க வேண்டும், அவர்கள் படிக்க போகக்கூடாது என்று படம் எடுத்தாரே, அவர் சொல்லுகிறார் பாடகர் இசைவாணியை கைது செய்யுங்கள். எச் ராஜா சொல்லுகிறார் இசைவாணியை கைது செய்யுங்கள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுகிறார் ஐயப்ப பக்தருடைய மனங்களை புண்படுத்தி விட்டது, அவரை கைது செய்யுங்கள். 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுதுதான் நாம் அதை தொடக்குகிறோம். 75வது ஆண்டு தொடக்க விழா. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை ஒப்படைத்து 75 ஆண்டுகள் தொடங்குகிறது. ஆனால் இன்னமும் கூட அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை உரிமையை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் மாதவிடாயை காரணம் காட்டி பெண்கள் நுழைவதை தடை செய்வது என்பது அரசமைப்பு சட்டம் வழங்குகின்ற பிரிவு 14 மீறுவதாகும். சமம், ஆல் ஆர் ஈக்குவல், அரசமைப்பின் முன்னால் அனைவரும் சமம். பாலினத்தின் ரீதியாக ஒருவரை ஒடுக்குவது என்பது அரசமைப்புக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் அதனை காரணம் காட்டி 10 வயதிலிருந்து 50 வயதுக்கு உள்ளான பெண்களும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் என்று தீர்ப்பை அளித்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையிலான அமர்வு. பிந்து, கனகதுர்கா என்கின்ற 2 பெண்கள் காவல்துறையுடைய பாதுகாப்போடு அங்கே வழிபட்டார். உடனே வலதுசாரிகள், இந்துத்துவ ஆதரவாளர்கள் எப்படி ஐயப்பனுடைய மனதை புண்படுத்தலாம், கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கலாம். மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம், நாடு முழுவதும் வலதுசாரிகளின் போராட்டம். அந்த போராட்டங்கள் வெடித்ததன் விளைவாக மறுபடியும் அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் யோசித்து பாருங்கள். 1951 இந்த அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது டாக்டர் அம்பேத்கர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்து சட்ட மசோதா, இந்து கோட் பில். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவது, பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வழங்குவது, எந்த சாதியைச் சேர்ந்த குழந்தைகளையும் தத்தெடுக்கிற உரிமை. இந்த உரிமைகள் எல்லாம் பெண்களுக்கு இல்லை. இந்த உரிமை எல்லாம் நாடு விடுதலை பெற்ற பின்பும் பெண்களுக்கு மறுக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று
சட்டத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் இந்து கோட் பில்லை கொண்டு வந்தார். ஆனால் அதை தடுத்தவர்கள் யார்? இதே பழக்க வழக்கங்களை காட்டி, சடங்கு சம்பிரதாயங்களை காட்டி அதை தடுத்தவர்கள் யார்? யாருக்கு 3000 கோடியிலே பாஜக செலவைத்திருக்கிறதோ அந்த வல்லபாய் பட்டேல் தான் இதை நிறைவேற்றக்கூடாது, பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்க கூடாது, பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கொடுக்க கூடாது, பெண்களுக்கு தத்தெடுக்கிற உரிமை கொடுக்க கூடாது என்று அழுத்தம் கொடுத்தார். இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அமைச்சரவையே கொண்டு வந்தாலும் கூட நான் கையெழுத்து போட மாட்டேன் குடியரசுத் தலைவராக, பெண்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது என்றார். வேறு வழி இல்லாமல் பிரதமர் நேரு அவர்கள் அந்த தீர்மானங்களை அப்போது நிறைவேற்ற முடியவில்லை. டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேருவினுடைய உருவப்படங்களை எரித்தார்கள் இதே இந்துத்துவவாதிகள் அன்று. அதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் டாக்டர் அம்பேத்கர். அன்றிலிருந்து இன்று வரை பாருங்கள், பழக்க வழக்கம் என்று சொல்லி பெண்களை உள்ளே விடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது, இப்படியான உரிமை மறுப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையிலேதான் பாடகர் இசைவாணியையும் இதிலே கோர்த்திருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயிலினுடைய வரலாறு என்ன? 1990 ஒரு போட்டோ வருகிறது ஊடகத்திலே. சந்திரிகா என்பவர் தேவசம் போர்டினுடைய ஆணையராக இருந்தபோது அவருடைய பேத்திக்கு உணவு ஊட்டல் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதிலே சந்திரிகா அவர்களுடைய மகள் பங்கு பெற்றிருக்கிற ஒரு புகைப்படம். உடனே மகேந்திரன் என்பவர் கேரள உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை போடுகிறார். 10 to 50 வயதுக்குள்ளான பெண்கள் தவம் இருக்கிற ஐயப்பனிடத்திலே போகக்கூடாது, வழிபடக்கூடாது. ஆனால் சந்திரிகா அவர்களுடைய மகளுடைய புகைப்படம் வருகிறது, எனவே இதை ரத்து செய்யுங்கள், இனிமேல் யாரும் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கல் என்று வழக்கை போடுகிறார். அந்த வழக்கிலே 1991 தீர்ப்பளித்த கேரள உயர்நீதிமன்றம் 10 to 50 வயதுக்குள்ளான பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் சென்று வழிபடக்கூடாது என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார். ஆனால் அதே தீர்ப்பிலேயே இதற்கு முன்பு யாரும் பெண்கள் அங்க வழிபடவில்லையா என்றால் வழிபட்டிருக்கிறார்கள், அதையும் நீதிமன்றம் சொல்லுகிறது. 1940 திருவிதாங்கூர் மகாராஜாவும் ராணி அவர்களும் அந்த கோயிலுக்குள் சென்று வழிபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெண்களை அனுமதித்திருக்கிறார்கள். பெருவாரியான அளவிலே பெண்கள் வரமாட்டார்கள், ஆனால் பெண்கள் அங்கே வருவார்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கிறது. அதற்கு பிறகும் சந்திரிகா அவர்கள் தேவசம் போர்டு ஆணையராக இருந்த போதும் கட்டணம் வாங்கி கொண்டு பெண்களை உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்திலே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே நீதிமன்றம் இன்னொன்றையும் சொல்லுகிறது. மகர விளக்கு பூஜையின் போது பெண்கள் வருவதில்லை, ஆனால் மற்ற நேரங்களே அவர்கள் வழிபாடு செய்வதற்கு சில வழிமுறைகளை கடந்த காலங்களில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள், வழிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் பெருவாரியான பெண்கள் வரவில்லை, எனவே அவருடைய பழக்க வழக்கங்களே அது மீறுகிறது என்றுதான் நீதிமன்றம் அந்த தடையை விதித்தது. ஆனால் கடந்த காலங்களிலே பெண்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகும் 2018 தீர்ப்புக்கு பிறகும் 2 பெண்கள் வழிபாடு செய்தார்கள், திருநங்கைகள் வழிபாடு செய்தார்கள். எவ்வளவு எதிர்ப்பு இருந்த போதும் இவர்களுக்கு என்ன, வழிபாடு செய்தால் சாஸ்திரங்கள் மீறப்பட்டால் ஏதாவது ஒரு பூஜையை செய்து அந்த சாஸ்திரத்துக்கு தீட்டு கழித்து விடுவது. திருப்பதி லட்டு விவகாரம் அப்படித்தானே நடந்தது. திருப்பதி லட்டிலே விலங்கு கொழுப்புகள், குறிப்பாக மாட்டுக்கறியினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தார், சந்திரபாபு நாயுடு. அதன் மீது விசாரணை நடத்துங்கள் என்று சொன்ன பிறகு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று நீதிமன்றம் வரை போய் கண்டிப்புக்குள்ளானார்களே. சரி, மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டது, அதற்கு பிறகுதான் அதிகமாக லட்டுகள் விற்று இருந்தன. சரி, அதை எப்படி புனிதப்படுத்தினீர்கள்? அதன் மீது ஒரு மாட்டு கோமியத்தை தெளித்து பூஜைகள் எல்லாம் செய்து அந்த தீட்டு கழிந்து விட்டது. இப்படி செய்வது இவர்களுக்கு சுலபம். ஆனால் சட்டம் சொல்லுகிறது பெண்கள் அங்கே வழிபடலாம் என்று சொல்லி. சபரிமலை ஐயப்பனை பற்றி பேசுகிறோம். மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தி கோயில், பங்காரு அடிகள், எல்லாவித வயது பெண்களும் இங்கே வழிபடலாம் கடவுளை. மாதவிடாய் காலத்திலும் பெண்கள் கடவுளை வழிபடலாம் என்று அவர் அங்கே உரிமை கொடுத்திருந்தார். ஆக மாதவிடாயை காரணம் காட்டி பெண்களை தடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டத்தினுடைய விதி. அப்படி ஒரு பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயில் என்றுதான் உச்ச நீதிமன்றம் எல்லாரும்
வழிபடலாம் என்று வழக்கை எல்லாரும் வழிபடலாம் என்று தீர்ப்பை வழங்கினார்கள். அப்பொழுது உரிமைகள் சார்ந்து பாடப்பட்ட பாடல் தான் இசைவாணி அவர்களுடைய பாடல். சரி, பெண்கள் பாடுவதற்கு ஏற்கனவே உரிமை இருந்ததா? பாடுவதற்கு கோயிலுக்கு செல்வதை விடுங்கள், ஆண்கள் பாடுவதற்கு உரிமை இருந்ததா? ஆண்டுதோறும் மார்கழியில் நடக்கிறதே தியாகராய ஆராதனை, அதிலே பார்ப்பனர்கள் அல்லாமல் வேறு யாரையாவது பாட விட்டார்களா? தண்டபாணி சேசிகர் என்கிற பார்ப்பனர் அல்லாத ஒருவர் பாடல் பாடியதற்காக, சட்டை போட்டு பாடல் பாடியதற்காக அவரை அடித்தார்கள். அதன் பிறகு பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்கிற ஒரு சுயமரியாதை இயக்க தோழர் தான் அவருடைய மேல் சட்டையை போட்டு பாட வைத்தார். KP சுந்தராம்பாள் முருகருடைய பாடல்களை எல்லாம் பக்தி பாடல்களை பாடியவர், அவரை மேடை ஏறக்கூடாது என்று தடுத்தார்கள். புனிதம் கெட்டுவிடும், தீட்டாகிவிடும் என்று. உண்மையில் தாடிக்காரன் பேத்தி என்று பாடுகிறார் அல்லவா இசைவாணி அவர்கள். அந்த தாடிக்காரர் பெரியார் தான், கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் தான். கடவுள் இல்லை என்றாலும் அவர்களுடைய உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழிசை மாநாடு நடத்தினார். தன்னுடைய சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் தமிழிசை மாநாடு, தமிழிசைக்கென்றே ஒரு மாநாடு நடத்தி நீங்கள் இந்த மேடையில் பாடுங்கள், இங்கே தீட்டு கிடையாது என்று சொன்னார். அப்படி காலம் காலமாக பாடல் எல்லோருக்கும் சமமாக இடம் வழங்கப்பட்டதா என்கிற கேள்வி இருக்கிறது. அங்கிருந்துதான் மார்கழியில் மக்கள் இசை உருவாகிறது. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் மார்கழியில் மக்கள் இசை என்று ஒன்று உருவாக்குகிறார். அதுல யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, இந்த மக்களுடைய இசை, இந்த மண்ணினுடைய இசை, உரிமைக்கான இசை, அதையெல்லாம் கொண்டு போய் அடையாளப்படுத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். மார்கழியில் மக்கள் இசை, அதுதான் பிரச்சனை. மார்கழியெல்லாம் பஜனை கூட்டங்கள் தானே நடக்கும். மார்கழியில் எப்படி மக்கள் இசை என்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தங்களுடைய உரிமைகளை பாட முடியும் என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அப்படித்தான் இந்த பாடலை பாடிய இசைவாணி அவர்களையும் டார்கெட் செய்கிறார். அவருடைய வரிகளை பெண்கள் கேட்கட்டும், அது எங்கே மனம் புண்படுகிறது என்று சொல்லட்டும். எல்லோருக்கும் இப்படித்தான் அழுத்தம். புதிய குரல் ஓவியா அவர்கள் சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிற சில விஷயங்களை சொல்லி கேள்வி கேட்கிறார், சில பேசுகிறார். அந்த உரையை மட்டும் தனியாக எடுத்து பாஜக சேர்ந்தவர்கள் இவர் மனதை புண்படுத்தி விட்டார், எனவே இவரை கைது செய்யுங்கள். எப்படி, யாருக்கு மனம் புண்படுகிறது? அதானிக்கு எதிராக மனம் புண்படவில்லை. கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் தனியார்மயமாகி கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள், இவிஎம் இயந்திரத்திலே குளறுபடிகள், ஒரு ஓட்டு கூட ஒரு கிராமத்திலே காங்கிரசுக்கு விழவில்லை என்று இவிஎம் காட்டுகிறது. ஆனால் அந்த மக்கள் போராடுகிறார்கள், நாங்கள் காங்கிரசுக்கு தான் வாக்களித்தோம் என்று. அதை பற்றி கவலை இல்லை. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை பேசுபொருளாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அதை செய்கிறவர்களை பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி உண்மையில் புண்படுகிற ஐயப்ப பக்தர்கள் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி, மோகன்ஜி போன்றவர்கள், இப்படி பல்வேறு வலதுசாரி அமைப்புகள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் பெண்ணாக இருந்து கொண்டு பெண்களின் உரிமையை கேலி செய்கிறார். எனவே ஆண்டு 75 நாம் தொடங்கி இருக்கிற பொழுது கூட அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற உரிமைகளை நாம் எந்த அளவுக்கு போற்றுகிறோம் என்கிற ஒரு கேள்விக்கு முன்னால் நாம் இருக்கிறோம். இந்த நாடு பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பின்பற்றி பல மாநிலங்கள், பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் தமிழ்நாட்டை பின்பற்றி தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். மகாராஷ்டிராவிலே ஏன் ஜெயித்தோம் என்றால், தமிழ்நாட்டிலே மகளிருக்கு உதவித்தொகை கொடுத்ததை போல அங்கே அறிவித்து நாங்கள் அதை கொடுத்ததனால் வெற்றி பெற்றோம் என்று பாரதிய ஜனதா கட்சியே சொல்லுகிறது. எந்த இலவசங்களை மறுத்து பாரதிய ஜனதா கட்சி அவருடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாரோ, நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாரோ, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த இலவசங்களை சொல்லித்தான் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிற மோடி அவர்கள் இலவசங்களை கொடுத்து திராவிட கட்சிகள் உங்களை கெடுத்து விட்டார்கள் என்றால், ஆனால் இந்தியாவின் எல்லா மாநிலத்திலும் அதிகமாக இலவசங்களை அறிவிப்பது பாஜக தான். அப்படித்தான் தமிழ்நாட்டை பின்பற்றி பல வாக்குறுதிகளை கொடுத்து மகாராஷ்டிராவிலே ஜெயிச்சார்கள். ஆக எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக சென்று கொண்டிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், நடிகை கஸ்தூரியினுடைய கைதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், நேரடியாக அதற்கு எதிர்வினையாற்ற முடியாதவர்கள், எப்படியாவது பாடகர் இசைவாணியை குறிவைத்து டார்கெட் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில்
இந்த மக்களுக்கு தெரியப்பட வேண்டியதும். மகாராஷ்டிராவிலே அதைத்தான் கேட்டார்கள், உத்தரப்பிரதேசத்திலே அதைத்தான் கேட்டார்கள். நீங்கள் ராமர் கோயிலை கட்டினீர்கள், ஆனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய இளைஞர்கள் கேட்டது வேலை வாய்ப்பை. இங்கே அமரன் படத்தை கொண்டாடினார்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா தலைவர்களும் கொண்டாடினார்கள். ஆனால் அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்து ராணுவத்தில் சேர இருக்கிற இளைஞருடைய கனவை சீர்கெடுத்ததற்காக மோடியை தோற்கடித்தார்கள். ஏன் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நரேந்திர மோடியால் வெற்றி பெற முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தலில்? அங்கே ராணுவத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிற இளைஞர்கள் அக்னிவீர் திட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பென்ஷன் கிடையாது, 4 ஆண்டுகளில் பயிற்சி முடித்து போய்விட வேண்டும், அவர்கள் எந்தவித சலுகையும் கிடையாது. அப்படி ராணுவ வீரர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். அதை பற்றி யாரும் பேசவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே அமரன் படத்தை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்தார். அப்படித்தான் இப்பொழுதும் அதானியினுடைய ஊழலை மறைப்பதற்காக, தேர்தல் முறைகேடுகளை மறைப்பதற்காக 6 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், வலதுசாரி அமைப்புகள் ஒரு பெண் பாடகரை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். மனம் புண்பட்டு விட்டது என்றால் இங்கு எதையுமே பேச முடியாது, எதையுமே பேச முடியாது. அவர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? ஆமா, இப்படித்தான் இருக்கும், இதை ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? கேள்வி கேட்காமல் எந்த உரிமையும் பெற முடியாது, கேள்வி கேட்பதே குற்றம் என்று சொல்வதுதான் இங்கே வலதுசாரிகளுடைய அரசியலாக இருக்கிறது. ஆக மக்கள் உரிமைகளை பேசுவதை தடுப்பதற்கான பிரச்சாரமாகத்தான் பாடகர் இசைவாணிக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுகிறார்கள். இது பெரும்பான்மை இந்துக்கள் வாழுகின்ற, பெரும்பான்மை இந்துக்கள் சாமானியர்களாக வாழுகின்ற மக்களுக்குத்தான் ஆபத்தாக முடிகிறது. பெரும்பான்மை இந்துக்களாக வாழுகிறவர்கள் பெட்ரோல் டீசலுடைய விலைவாசி உயர்வை தாங்க முடியாமல் பாதிக்கிறார்கள், பொருள்களுடைய விலைவாசி உயர்வை தாங்க முடியாமல் பாதிக்கிறார்கள். இவற்றை பற்றியெல்லாம் பேசாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்டு இங்கே மனம் புண்பட்டு விட்டது என்கின்ற அரசியல் மூலமாக அந்த மக்கள் திசை திருப்பப்படுவது வேதனைக்குரியது. நன்றி, வணக்கம்.